ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு தாங்க போகிறோம். அதுக்காக வந்து கிளம்பிட்டுருக்கோம். காலைல ஏந்து கோயிலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். கோயிலுக்கு தான் கிளம்புறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாப்பாடு கிண்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அம்மா வந்து சாப்பாடு கிண்டிட்டு இருக்காங்க கோயிலுக்கு எடுத்து போகிறதுக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு கிளம்புறோம் எல்லோரும் ஃபேமிலியோட. ஓகேங்களா? அங்கே போய்ட்டு பார்ப்போம், ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, வேற லெவலில் இருக்கு பிரிஞ்சி. பிரீத்தி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லு. சூப்பர் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பாருங்க, பின்னாடி அக்கா, அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என் குட்டி, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் காரில். ஓகேவா? எல்லாரும் ஹாய் சொல்லலாமா? அங்கே போயிட்டு உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன் கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம், அதெல்லாம் காமிக்கிறோம். பாருங்க ஒன்று ஒன்றா. ஓகேங்களா? வந்தவனே ஐஸா? ஒண்ணுக்கு ரெண்டு அங்க பாரு. உனக்கு தான் இந்த சாப்பிட்டியா? இங்க பாருப்பா, ஐஸ் சாப்பிடுறியா? யார் வாங்கி கொடுத்தா? அத்தை வாங்கி கொடுத்தாங்களா? அவருக்கு எப்பவுமே ஒரே ஸ்நாக்ஸ் தான்ப்பா. இந்த கையில வச்சுக்கோ. இந்த குடு கிவி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க, என் பொண்ணு அழகா இருக்கு பாருங்க. அழிச்சு விட்டுப்பா நைனாக்கு, அழிச்சு விட்டு. ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வந்தவொடனே ஐஸ் பிடிக்கிட்டாங்க. எப்போ வந்தாலும் இந்த குளத்துல மட்டும் தண்ணி இல்லாமல் இல்லை. எனி டைம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கு. எப்போ வந்தாலும் தண்ணி நிறைஞ்சு வலியுது. எங்க பாம்பு? எங்க பாம்பு? பாம்புன்னு சொல்லி ஏமாத்திட்டாக எங்களை. அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு பொங்கல் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து சாமி வணங்கிட்டு போக போகிறோம். இதுதான் காணும் பொங்கலோட சிறப்பு. கற்பூரம் கற்பூரம் வைமா. கற்பூரம் வைக்காத நான் பொங்கலே வைக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த கோயிலுக்கு எப்பவுமே வண்டி கட்டிட்டுலாம் வருவாங்க நிறைய பேர். பாருங்க, வண்டியில் சரியான வண்டி. பார்க்கிங்கு, கடைங்க வேறு லெவலில் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் இந்த சாமியை பார்த்தாலே ஒரு பயம். பாருங்க, சாமி பார்த்தாலே ஒரு பயம் உண்டாகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த ஐஸ் வாங்கி கொடுத்த மகராசி இவங்க தான். எங்கள் பிரீத்தியோட பேடிஎம் அவங்க தான். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பொங்க ரொம்ப பொங்குது. பாருங்க, வா அருமை அருமை அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வீடியோக்காகவே பொங்குது பொழுது.
சாதம் வெந்துடுச்சு, வெல்லம் போடுறோம். நல்லா குழஞ்சி வந்து போச்சு பேர். உங்களுக்கு சக்கரை போதியானே அக்கா அது ஒரு ரெட்டு பாரு அங்கே பாரு ட்ரை பண்ணுது ஏதோ நம்ம ட்ரை பண்ணுதான் ஸ்விம்மிங் பண்ண ஐஸ்கிரீம் ஊட்டின்னு இருக்கோம். ஃபுல் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். நீ ஸ்நாக்ஸ் தான் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் பார்த்துங்க. நீங்கள் என்ன போய் ஒரு அப்பளம் வாங்கிட்டாரு. அப்பளம் சூப்பர். ஐயோ காலி காலியாகி போயிடுது. இதெல்லாம் நியாயமே இல்லை. அடுத்து தட்டவடை. யாருக்கெல்லாம் தட்டவடை பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வால் தட்டவடை சூப்பர். ஐயர் கடை மாதிரி இது. ஏற்கனவே போட்டிருப்பேன்ல அபூர்வா ஸ்வீட்ஸ். அந்த அபூர்வா ஸ்வீட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அபூர்வா இங்கே மதுரை நகரத்தில் வந்து அபூர்வா ஸ்வீட்ஸ்னால சூப்பராக இருக்கும். தட்டோடையும் அருமையாக இருக்குது. நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குற தட்டோட மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட போனீங்கன்னா அபூர்வா ஸ்வீட்ஸ் வாங்குங்க. இங்கே ஒரு 4-5 பிரான்ச் இருக்குது. மதுராந்திலே ஒரு 3 பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சிரபாத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. எல்லாமே சூப்பர். எல்லாம் நம்ம கடை தான். நம்ம கடை கிடையாது. அப்படித்தானே பிடிக்க சொன்னீங்க. பிராண்ட் ப்ரமோஷனாக இல்லைங்க, ஜஸ்ட்டு பார்த்தோம், பிடிச்சிருந்து சாப்பிட்டோம், அவ்வளோதாங்க. நல்ல கடையை எப்பவுமே ப்ரமோஷன் பண்ணோம். ஆனால் காசு வாங்கலைங்க, காசு தர மாட்டுறாங்க. சூப்பர். ஒரு வழியாக பொங்கல் வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அம்மா அப்பாலாம். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம், கோயில் உள்ளே வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது பாருங்கள். சரியான கூட்டமாக இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து நம்ம திண்டிவனம் போகிற வழியில் தொழிற்பேடுகிற கிராமத்தில் பெரும்பேர்கண்டிகை இடத்துல தான் அந்த கோயில் வந்து. சாமி பார்த்தீங்கன்னா மூலவர் பார்த்தீங்கன்னா எல்லையம்மன். மலை மேலே பார்த்தீங்கன்னா முருகர் போயிட்டுருக்காரு. மலை மேலே தான் நம்ம போக போகிறோம். வந்து எல்லையம்மனை தரிசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேலே முருகர் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இதான் பிரகாரம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் தான் வந்து விநாயகர் பெருமான். அதில் வந்து ஒரு கையே காணோம். இது வந்து செவுட்டு விநாயகர்னு நம்ம சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் செவுட்டு விநாயகர்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்போம். இப்போ வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு விநாயகர் வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த முன்னாடி இருந்த விநாயகரை தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க. இந்த செவுட்டு விநாயகர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கை தட்டி விளையாடுவோம். அவர் காது கேட்கலன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாகர் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நாகாத்தம்மன். அதுக்கப்புறம் புத்து கோயில் பாருங்கள். புத்து கோயில் ஃபுல்லாக வந்து பாருங்கள். கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டது. இது எத்தனை நூற்றாண்டு எங்களுக்கே தெரியல. ஆனால் தாத்தா காலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதோட விமானத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இது பக்கத்துலேயே சத்திரம்லாம் இருக்குது. இங்கே வந்து
சிம்பிளான கோயிலே கல்யாணம் பண்ணுறவங்க இந்த கோயிலே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவருங்க சத்திரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் காது குத்தல் அது மாதிரி நிகழ்ச்சியெலாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோயிலில் வந்து என்னென்னவோ கயிறு கட்டியிருக்காங்க. கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு தாலி கயிறு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இந்த கல் வச்சு கட்டுவாங்கள்ல அது மாதிரி கட்டியிருக்காங்க. நிறைய பேர் குழந்தை இல்லை போகுது, நிறைய பேர் கல்யாணம் ஆகல போகுது. அதனால் நிறையா இருக்குது. பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அதான் எக்கச்சக்கமான கயிறு போகுது. இதில் எத்தனை மக்கி போய் கீழே வந்ததுன்னு தெரியல. ஃபுல்லாக வருங்க. இதில் இருக்கிற சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கால சிலை மாதிரி இருக்குது. பாருங்கள் ரொம்ப பழைய கால சிலை, புதுப்பிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. அதுதான் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் அண்ணாந்து பார்க்கும்போது பயமாகவே இருக்கும். அந்தளவுக்கு பயப்புறமான ஒரு சிலை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சொன்னேன்ல செவிட்டு விநாயகர்னு, அந்த செவிட்டு விநாயகர் இருந்த இடம் இதுதான். இப்போ வந்து அது வந்து விண்ணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த விநாயகருக்கு பதிலாக இப்போ இந்த புது விநாயகர் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புது விநாயகர். செவிட்டு விநாயகரை எடுத்துகிட்டு இப்போ அந்த விநாயகரை வச்சுருக்காங்க. சாமிக்கு பறிச்சாச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறோம். தேவா மரத்தை மாதிரி இது. எனக்குனே வச்ச முந்திரி போகுது. இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி சாமிக்கு பறிச்சுட்டு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது எவ்வளோ சுகம் தெரியுமா? இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நடக்குது. கூடுமான வரைக்கும் உங்கள் ஃபேமிலியும் இந்த மாதிரி கோயிலெலாம் கூப்பிட்டு போங்க, அதுவும் ஃபேமிலியாக கூப்பிட்டு போங்க, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் அமையிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது இதெல்லாம். கை விடுங்க. எவ்வளோ மீன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளத்தை ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது, குட்டி குட்டி மீனுங்க. போதும் போதும், என் கையில் கூட அந்த பொரிய கத்துக்குது. இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா. ஒரு லைக் கேளுப்பா, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே காட்டின பார்த்தீங்களா, இந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா துஜகம்பம் வச்சுருக்காங்க, கொடிமரம். இதுதான் இங்கேயும் வந்து ஃபுல்லாக கல்லாலான கோயில் தான், கருங்கலால் கட்டப்பட்டது. இதுதான் சுற்றி உள்ள பிரகாரங்கள். முன்னாடி பக்தர்கள்லாம் வந்து தங்குற மாதிரி நிழற்கூடை அமைச்சிருக்காங்க. சிவசுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் தான் மேலே இருக்கார், மலை மேலே. சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் தொழுப்பேடுன்ற ஏரியாவில் பெரும்பேர் கண்டிகையில் இருக்குது. விநாயகர் பெருமான் வீட்டு இருக்காரு, சுந்தர விநாயகர். அது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட விமானம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோபுரம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து நாங்கள் காரில் வந்ததுனால மேலே அப்படியே மலைக்கு மேலே வந்துட்டோம். இது வந்து நடைபாதை, கீழே இருந்து மேலே வரணும்னா இதுதான் நடைபாதை. படிக்கட்டு ஃபுல்லாக படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல் இருக்குது. அதை பார்க்கவே அழகாக இருக்குது. இது நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பெலாம் போட்டு ஒரே சூப்பராக இருக்கும் போல். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். இன்னொன்று இங்கே ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கேட்டேன், இந்த மலை மேலே வந்து ருத்ராட்ச மரம் இருக்குங்களாம். அதுதான் இதோட ஸ்பெஷல். சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ருத்ராட்ச மரம் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. டைம் இல்லைன்றதுனால நம்ம மேலே போய் பார்க்கல. இந்த மலைக்கு மேலே தெரியுதுங்களா, அந்த மலைக்கு மேலே வந்து ருத்ராட்ச மரம் இருக்குங்களாம். நீங்கள் எப்போதும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ருத்ராட்ச மரம் அருமையான ஒரு விருட்சம். நம்ம வந்து பிரிஞ்சு கடைக்கு வந்துக்கிறோம். பிரிஞ்சு தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். வேலை கிட்டவா சரிம்மா, தள்ளுமா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் பாய் சொல்லுங்கள். பாய் பாய்.